அன்பு மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் நன்னெறி பற்றியும் அதன் ஆசிரியர் பற்றியும் பார்த்தோம். பாடலையும் படித்தோம். ஒரு முறை பாடலை பார்க்கலாமா? இன் சொல்லால் அன்றி இரு நீர் வியனுலகம் வன் சொல்லால் என்றும் மகிழாதே பொன் செய் அதிர்வளையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னென் கதிர் வரவால் பொங்கும் கடல். கடற்கரையில் அமர்ந்து நிலவின் குளிர்ச்சியில் தன்னை மறந்து இனிமையை சுவாசித்ததால் தான் இனிமை எத்தனை சுகமானது என்பதனை உணர்ந்து அந்த இனிமை பேச்சிலும் வெளிப்பட வேண்டும் என்பதை தன் பாடல் வரிகளில் உணர்த்தியிருக்கிறார் நம் ஆசிரியர். அடுத்து பாடலின் பொருளை பார்க்கலாமா? இன் சொல்லால் அன்றி. இன் என்றால் இனிமையான, இனிமையான சொற்களால், அன்றி என்றால் அல்லாமல், இரு நீர் வியனுலகம். இரு நீர் என்றால் பெரிய கடல் நீரால் சூழப்பட்ட, வியன் என்றால் சிறந்த, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களை குறிக்கும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எதனை வெறுப்பார்கள் தெரியுமா? வன் சொல்லால் என்றும் மகிழாதே. வன் சொல்லால் என்றால் கடுமையான சொற்களால் என்று பொருள். அதாவது பெரிய கடல் நீரால் சூழப்பட்ட இவ்வுலகில் வாழும் மக்கள் கடுமையான சொற்களை பேசினால் மகிழ்ச்சி கொள்ள மாட்டார்கள். அப்படி என்றால் இவ்வுலகில் வாழும் மக்கள் எப்பொழுது மகிழ்வார்கள்? நாம் எல்லோரும் இதுபோல் கேள்வி கேட்போம் என்று தெரிந்துதான் ஆசிரியர் ஒரு பெண்ணை அழைத்து ஒரு உவமையுடன் விளக்கி கூறுகிறார். எப்படி தெரியுமா? பொன் செய் என்றால் பொன்னால், அதாவது தங்கத்தால் செய்யப்பட்ட அதிர் வளையாய். அதிர் என்றால் ஒலி எழுப்புகின்ற வளையலை அணிந்த பெண்ணே, நான் சொல்வதை கேட்பாயாக. பொங்காது என்றால் அவை பெருகி வராது, அதாவது அலை. அலை பெருகி வராது. எப்பொழுது அலை வராது? காலை நேரத்தில் கடலில் அலைகள் வராது. ஏன் தெரியுமா? அழல் கதிரால். அழல் என்றால் வெப்பமான, கதிரால் என்றால் சூரியனால் கடலில் அலைகள் வராது. எப்பொழுது அலைகள் வரும்? தன்னென் கதிர் வரவால். அதாவது தன்னென் என்றால் குளிர்ந்த நிலவின் வரவால் பொங்கும் கடல், அலைகள் பெருகி வரும் என்று கூறுகிறார் ஆசிரியர். இனிமையான சொல்லுக்கு எதனை உவமையாக கூறுகிறார் பார்த்தீர்களா? நிலாவை கூறுகிறார். நாமே விடுமுறை நாட்களில் மெரினா கடற்கரைக்கு செல்வதாக இருந்தால் எப்பொழுது செல்வோம்? காலையிலா மாலையிலா? மாலையில்தானே. ஏன் மாலையில் செல்கிறோம்? நம்மோடு கதை பேச துள்ளிக்கொண்டு ஓடி வரும் அலைகளோடு விளையாடி குளிர்ந்த காற்றோடு கைகோர்த்து நம்மை மறந்து நம் மனமும் உடலும் அந்த இனிமையை உணர்ந்ததால்தான் மாலையில் கடற்கரைக்கு செல்கிறோம். இதே இனிமையை நாம் சொல்லிலும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிலவை உவமையாக கூறுகிறார் கவிஞர். இதில் மற்றொரு கருத்தும் உள்ளது. இந்த செய்தியை யாரை அழைத்து கூறுகிறார்? ஒரு பெண்ணை அழைத்து கூறுகிறார். ஏன் பெண் மட்டும்தான்
இனிமையாக பேசுவாளா அல்லது பேச வேண்டுமா? ஆண்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசலாமா என்றுதானே நினைக்கிறீர்கள்? உங்கள் சந்தேகம் சரியானதுதான். பொறுமைக்கும் அன்பிற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குபவள் பெண். ஒரு பெண்ணில் இருந்தே அனைத்தும் தொடங்குகிறது. ஆதலால்தான் பெண்ணை அழைத்து கூறுகிறார். ஒரு பெண்தான் தாயாக, தந்தையாக, குருவாக, தோழியாக, மனைவியாக இருக்க முடியும் என்பதற்காகத்தான் ஒரு பெண்ணை அழைத்து கூறுகிறார். இவை யாவும் நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பாடலின் முழு கருத்தையும் ஒரு முறை பார்க்கலாமா? பொன்னாலான ஒலிக்கும் வளையல்களை அணிந்த பெண்ணே, கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது. குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்கும். அதுபோல கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் வாழும் மக்கள் இன்சொற்களை கேட்டு மகிழ்வார்களே அன்றி வன் சொற்களை கேட்டு மகிழ மாட்டார்கள் என்பதை புரிந்து செயல்படுக என்று கூறுகிறார். புரிந்ததா மாணவர்களே? சொல்லில் இனிமை இருந்தால் வேப்ப எண்ணெயையும் இனிமையாக்கலாம். சொல்லில் கடுமை இருந்தால் தேன் கூட கசக்கத்தான் செய்யும் என்பதை உணர்ந்து இனிமையாக பேசுவோம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.